ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெத்தலையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கு நேரம் போகாமல் இருக்கிறதுனால தான் அவங்க அதை போட்டு சாப்பிட்றாங்கன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லைங்க. நம்முடைய தாத்தா பாட்டி எதையுமே காரணம் இல்லாமல் அவங்க செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. வெத்தலையை மென்று சாப்பிட்றதுனால விரைப்பு கோளாறு முதல் இன்னும் சில நோய்கள் நம்முடைய உடம்புல இருந்து போயிருன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெத்தலை அடிபட்ட உடல் காயத்திற்கு சிறந்த மருந்தாக அது இருக்குது. காயம் விரைவாக குணமடைய வெற்றிலை பெரிதும் உதவுகிறது. வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் வழக்கத்தை விட அதிகமாக காயம் குறைய உதவுகிறது. தினமும் வெற்றிலை சாப்பிடுவதால் வெளியில் உள்ள புண்களும் மற்றும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களும் ஆறிப்போகிறது. வெற்றிலையில் ஒரு சிறந்த கிருமி நாசினி இருக்கின்றது. அது நமது மூட்டு வலியை சுலபமாக குறைத்து விடுகிறது. வெற்றிலையை சாறு எடுத்து அதை வலி இருக்கக்கூடிய இடத்துல தடவும் பொழுது சில நாட்கள்லேயே குறிப்பிடத்தக்க மாற்றமானது நிகழும். இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாததால் இதை அனைவரும் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். வெற்றிலை வயிறு மற்றும் அஜீரண கோளாறுகளை சரி செய்ய பெரிதும் உதவுகின்றது. வெற்றிலையில் இயற்கையாக இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் பெருங்குடல் காற்று நீக்கியாக செயல்படுகிறது. தேவையற்ற ஏப்பம் போன்றவற்றை சரி செய்கின்றது. மேலும் இரைப்பையில் உள்ள உடலில் வலிகளை நீக்க உதவுகிறது. உணவில் உள்ள முக்கியமான உயிர்ச்சத்துக்கள் மினரல்களை விரைவாக நம் உடலுக்கு தரும் குணமுள்ளது. வெற்றிலை மிகவும் நன்மை செய்யக்கூடியதாகவே நமக்கு அமைந்திருக்கின்றது. வெற்றிலையில் ஆன்டி பாக்டீரியா நிறைந்திருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து சுவாச புத்துணர்ச்சி பெற பெரிதும் உதவுகிறது. மேலும் உடலில் இருக்கக்கூடிய pH அளவை சரி செய்கிறது. இதனால் நம் புத்துணர்ச்சிக்கு மட்டும் இல்லாது உடம்புக்கும் நல்லது. வெற்றிலையில் அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது மெட்டபாலிசத்தினுடைய அளவை அதிகரித்து கொழுப்புச்சத்தை குறைக்க உதவும் என்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். இதனால் வெற்றிலையவும் தினமும் நாம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் உடல் எடை சீராக வாய்ப்புகள் அதிகம். மேலும் செரிமானத்தை இது சீர் செய்வதனால் தேவையற்ற உணவுகள் வயிற்றில் தங்குவதை தவிர்க்கலாம். சிறிது சாப்பிட்டு முடித்த பின்பு வெற்றிலை போடுவதால் வயிறு நிறைந்தது போன்ற ஒரு உணர்வை உண்டு பண்ணும். மேலும் இதன் மூலமாக நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் வேதிப்பொருளானது தொண்டையில் உண்டாகும் புண்களை சரி செய்து தொண்டை வலியிலிருந்து நிவாரணம் தருகிறது. தினமும் 3 முறை வெற்றிலையை அரைத்து அதன் சாறை குடிக்கும் பொழுது தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறி விரைவான நிவாரணம் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டிங் வேர்ல்டில் அதிகமான அளவு ஆண்கள் தனக்கு தானே பயத்தை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நோய் என்று பார்த்தால் அது ஆண்மைத்தன்மை மற்றும் விரைப்புத்தன்மை தாங்க. ஆண்களின் விரைப்புத்தன்மை பிரச்சனையை சரி செய்ய இந்த வெற்றிலை மிகவும் பயன்படுகிறது. வெற்றிலையில் உள்ள வேதிப்பொருட்கள் இரத்த நாளங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. இதனால் இரத்த ஓட்டம் சீராகி ஆண்களின் விரைப்புத்தன்மை பிரச்சனை சரியாகின்றது. தினமும் 2 அல்லது 3 வெற்றிலை சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை விரைவில் குணமடையும் என நம்முடைய மூதாதையர்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருப்போம். வெற்றிலையில் உள்ள இயற்கை ஆன்டிசெப்டிக் குணமானது கிருமிகளை அழிக்க வல்லது. எனவே இரும்பு காயங்கள் போன்றவற்றில் வெற்றிலை சாறு ஊற்றினால் விரைவில் அந்த காயங்கள் அனைத்தும் சரியாகிவிடும். வெற்றிலையில் இயற்கையாக உள்ள வேதிப்பொருட்கள் மூச்சு முட்டல் போன்ற சுவாச கோளாறுகளையும் சரி செய்கின்றது. மேலும் இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஜலதோஷம், இருமல் போன்றவற்றிற்கு பெரும் அளவில் உதவி செய்கிறது. ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் வெற்றிலையை பயன்படுத்துகிறார்கள். வெற்றிலையில் சிறிது கடுகு எண்ணெய் தடவி சூடு செய்து அதை நெஞ்சில் வைத்தால் சளி, இருமல் போன்றவை குறையும். மேலும் சிறு வெற்றிலைகளை தண்ணீரில் போட்டு அதனுடன் சீரகம், லவங்கப்பட்டை ஆகியவற்றை சேர்த்து சூடு செய்து தினமும் 1 அல்லது 2 நேரம் குடிச்சிட்டு வந்தால் சுவாச கோளாறுகளில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தின பின்பு நிச்சயம் உங்களால் உணர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.